ஓம் குருவே போற்றி. நாம் அனைவரும் வியாழக்கிழமையில் வணங்கும் குருவானவர் இரு பெரும் வடிவங்களில் வழிபடப்படுகிறார். ஒருவர் ஞானத்தின் சிகரமாய் விளங்கும் தட்சிணாமூர்த்தி, மற்றொருவர் நவகிரகங்களில் முழு சுபகிரகமாய் அருள் புரியும் குரு பகவான், அதாவது பிருகஸ்பதி. ஆதி குருவான தட்சிணாமூர்த்தி பற்றி பார்ப்போம். இவர் வேற யாருமல்ல, பரம்பொருளான சிவபெருமானே ஞானத்தை உபதேசிப்பதற்காக எடுத்த திருக்கோலம். ஆலமரத்தடியில் அமர்ந்து மௌன உபதேசத்தின் மூலம் சனகாதி முனிவருக்கு அறிவை போதித்தவர். சிவன் கோயில்களில் தெற்கு நோக்கி இவரை வணங்கினால் கல்வி, அறிவு, தத்துவம் மற்றும் மெய்யான ஞானம் சித்திக்கும். இவரே அனைத்து ஞானங்களுக்கும் மூல காரணம். ஞானம் வேண்டுவோர் தட்சிணாமூர்த்தியை சரணடைவது சிறப்பு. அடுத்தது குரு பகவான் என அழைக்கப்படும் பிருகஸ்பதி. இவர் நவகிரகங்களில் 5வதாக வீற்றிருக்கும் ஒரு கிரகம். இவர் தேவர்களுக்கு குருவாக, ஆசானாக இருந்து வழிகாட்டியவர். இவரது ஆளுகைக்கு உட்பட்டவை ஒரு மனிதனின் செல்வம், குழந்தை பாக்கியமம், திருமணம் மற்றும் பொதுவான சுப நிகழ்வுகள். இவரை மஞ்சள் ஆடை அணிவித்து வணங்கினால் ஜாதகத்தில் உள்ள குரு பலம் கூடி வாழ்க்கையில் வளம் பெறும். இவரே நமக்கு சுப பலன்களை அருளும் கிரகம். ஆகவே சுருக்கமாக சொல்வதென்றால், உங்களுக்கு அறிவு, ஞானம், உயர்கல்வி வேண்டுமானால் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். உங்கள் வாழ்வில் திருமணம், குழந்தை பாக்கியம், பணவளம் போன்ற கிரக ரீதியான சுபபலன்கள் வேண்டுமானால் நீங்கள் நவகிரக குரு பகவானை வழிபட வேண்டும். இரு குருக்களின் அருளும் நம்மளை சூழ்ந்திருக்கட்டும். ஞானத்தை தரும் ஆதி குருவின் பாதங்களையும், செல்வத்தையும் சுபத்தையும் தரும் கிரக குருவின் திருவடிகளையும் சரணடைவோம். ஓம் நமச்சிவாய.